والعافية المتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. கணிதற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அஸ்-ஸஃப்ஃபுடைய 61வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் ஒரு செய்தியை உலகத்திற்கு அறிவிக்கிறான். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹுடைய ஒளியை, அவனுடைய ஜோதியை, இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம். இது ஏதோ ஒரு சின்ன விளக்கு, ஊதுனா அணைஞ்சு போயிரும் அப்படின்றதுக்காக சில முயற்சிகள் செய்கிறார்கள். அல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். தன்னை மறுப்போர் எடுத்தாலும் சரி, அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தியே தீர்வான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே பிரகடனம் செய்கிறான். இவர்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு வாரத்திற்கு ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக கொண்டு போய் மக்களுக்கு மத்தியில சேர்ப்பிக்கப்படும். அந்த ஒரு வாரத்திற்கு பிறகு, அந்த 10 நாளைக்கு பிறகு அந்த செய்தியினுடைய நிலைமை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அந்த செய்தி அப்படியே அமர்ந்து போகும். இப்படி அமர்ந்து போச்சு அப்படின்னா அங்கு நடந்திருப்பது வேற, வெளியில சொல்லப்பட்டது வேற, முஸ்லிம்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, அதனுடைய உண்மை நிலை வேற என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்பவும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட உண்மை சரியான தகவல் இப்போ வரைக்கும் அப்டேட் வரல. ஆனால் எடுத்து என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த நிதா கான் என்கிற ஒரு பெண்மணி தான் இத்தனை ஆண்டு காலம் அங்க டிசிஎஸ் ஊழியர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதற்கும் மத ரீதியாக அவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டதற்கும் இந்த ஒத்த கும்பலை தான் காரணம் அப்படின்ட்டு நிதா கான் அப்படின்னு ஒரு கும்பலை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. எல்லாருக்கும் அந்த நிதா கான் யாரா, நிதா கான், அந்த நிதா கான் மட்டும் கையில மட்டும் கிடைச்சா அவளை அப்படியே இப்படின்ற அளவுக்கு எல்லாம் தன்னால என்ன முடியுமோ கொட்டி தீர்த்தாங்க. கொட்டி தீர்த்துட்டே இருக்கும்போது மும்பை காவல் அதிகாரிகள் சொல்றாங்க, முதல் கட்ட விசாரணையில இந்த நிதா கான் என்பவர் டிசிஎஸ்ல ஹெச்ஆர் மேனேஜரே இல்லை. 3 நாள் 4 நாளைக்கு என்ன முடியுமோ செஞ்சுட்டான். அவ அந்த அம்மா உயிரோட இருந்தாலும் அந்த அம்மாவை எப்படி எல்லாம் காலி பண்ணணுமோ காலி பண்ணியாச்சு. அவங்க தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படின்னு சொல்லப்படுச்சு. பார்த்தா அந்த அம்மா ஹெச்ஆர் மேனேஜரே இல்லையா. அஸ்வினி ஷைனி என்கிற ஒரு பெண்ணு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுடைய மேனேஜர். இப்ப அந்த பெண்மணி தான் கண்டு காணாம இருந்தாங்களாம். மதமாற்ற விஷயங்களை முதல்ல நிதா கான் என்கிற ஒரு முஸ்லீம் கண்டும் காணாமல் இருந்தார், எல்லா குற்றச்சாட்டையும் ஒதுக்கி தள்ளினார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த பெண்மணியே இல்ல, அந்த அம்மா இப்ப இங்க வேலையே செய்யல, கல்யாணம் முடிஞ்சு அந்த அம்மா பிரெக்னெண்டா வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு உடனே இப்ப எப்படி செய்தி வருது அப்படின்னா, அஸ்வினி என்கிற வேற ஒரு அந்த அம்மா தான் இருந்தாங்க. அஸ்வினி என்கிற ஒரு பெண் வந்து மத ரீதியான ஒரு மத மாற்றம் அப்படின்னு ஒண்ணு நடந்திருந்தா அஸ்வினி ஷைனி ஏன் சும்மா இருக்கணும்? நிதா கான் சும்மா இருப்பதற்கு காரணம் இருக்கு. அவ ஒரு முஸ்லீமா இருக்கா, சும்மா இருக்கிறா அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மா சும்மா இருப்பதற்கு என்ன காரணம்? அப்ப என்னன்னா, இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, இவர்கள் என்னென்னலாம் கொண்டு வந்து சித்தரிக்கிறாங்களோ அதெல்லாம் பாருங்க, அந்த ஒரு அடுத்தடுத்த நாட்கள்ல வேற மாதிரி அது செய்தி மாறி போயிட்டே இருக்கும். முதல்ல பேசின ஊடகங்கள் அப்படியே வாய் மூடி ஊமைகளாக, மௌனிகளாக ஒரு சமூகத்தின் மீது உடனடியாக வந்து பழிய போட்டம் என்ற எந்த உறுத்தலும் இல்லாமல் போய்கொண்டே இருப்பாங்க. நவம்பர் மாசம் ஒரு காரு குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. டாக்டர்கள் எல்லாருமே எப்படி இந்த மாதிரி இப்ப ஒயிட் காலர் டெரரிசம் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. முன்னாடி எல்லாம் சும்மா சாதாரண முஸ்லிம்கள் தான் குண்டு வச்சான். இப்ப பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய, அந்தஸ்துல இருக்கக்கூடிய டாக்டர்ஸே பாருங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி காட்டாங்க. என்னடான்னு பார்த்தா, ஜனவரி 26 சீர்குலைப்பதற்காக 350 கார்கள் தயாராக இருக்கிறது. டெல்லியில் வெடித்த அதே மாதிரி காரு இந்தியா முழுக்க 350 கார் வெடிக்க போகுது அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் ஒரு டயர் கூட வெடிக்கலங்க. அப்ப 350 என்று சொன்னது யாரு? ஊடகம் சொல்லிச்சா இல்ல புலனாய்வுத்துறை சொல்லிச்சா? ஆனா என்ன செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, அம்மாடி அந்த 350 காரு எங்க வெடிக்க போதோ, ஏது வெடிக்க போதோ, நம்ம இருக்கக்கூடிய பகுதியில வெடிக்குமா அப்படின்னு இப்ப ஒரு முஸ்லீம் டாக்டரை பார்த்தா எப்படி தோணும்? அந்த குண்டு வெடிப்பு நடத்துறது ஒரு முஸ்லீம் டாக்டர் அப்படின்னும் பொழுது, இப்ப நீங்க பாக்குற டாக்டர்ல ஹிஜாபோட ஒரு டாக்டரை ஒரு மருத்துவமனையில பார்த்தா, உங்க வீட்டு பக்கத்துல கிளினிக் நடத்தக்கூடிய ஒரு டாக்டர் ஃபக்ருதீன் அப்படின்னு ஒரு பேரை நீங்க பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? இவர் அந்த டெல்லி டாக்டர்ல ஒருத்தரா இருப்பாரா? வருமா? இதுதான் அவர்களுடைய முயற்சி. 350 கார் வெடிக்கவும் இல்லை. அதுக்கு பிறகு அது என்ன ஆச்சு தெரியல. ஒரு பல்கலைக்கழகமே ஒட்டுமொத்தமாக இதற்காக இலக்காக்கப்பட்டது. எந்த செய்திகளுமே இல்லை. அது அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு.
விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற தகவல் மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நீ என்னதான் ஊதி ஊதி அணைக்கணும்னு நினைச்சாலும் இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு வழி அல்ல, படைத்தவனால் ரப்பல் ஆலமீன் அவனே இந்த மார்க்கத்திற்கு எஜமானன், அவனே இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன், அவன் தன்னுடைய ஒளியை பிரகாசிக்க செய்வான், பரிபூர்ணப்படுத்துவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறான். அவனுடைய மார்க்கத்திற்கு எதிராக எத்தனை இழுக்கான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டாலும், எவ்வளவு இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் தவறாக சித்தரிக்கின்ற முயற்சி எடுத்தாலும் அல்லாஹ் அதை முறியடித்து இந்த மார்க்கத்தை இன்னும் மேலோங்க செய்கின்ற வேலைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை, பிற மக்களும் இஸ்லாத்தை பற்றி உண்மையாக புரிந்து கொள்ளுகின்ற நல்ல சூழலை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நாம் வாழ்கிற இந்த தேசத்திலே ஏற்படுத்துவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.